நீங்கள் எல்லாம் ஒரு திட்டம் 2000 ரூபா கொடுக்குறேன், 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நாங்களாம் 10,000 ரூபா கொடுக்குறோம்பியா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. தேர்தல் வந்துருச்சுனாவே முன்னாடிலாம் சில தொகுதிகள் மட்டும் நல்லா காசு புழங்கும். அண்டர்ஸ்டாண்ட், கேட்ச் மை பாயிண்ட், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒட்டுமொத்தமாக ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே காசு புழங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் இவங்க காசு போட, இன்னொரு பக்கம் அவங்க காசு, எல்லாருமே காசு தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் அதை பற்றி பேசியிருக்காரு. யார் அவர், என்ன சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் தான் பிரச்சாரம் பண்ணையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் இப்போ 2000 கொடுக்குறீங்க, 5000 கொடுக்குறீங்கன்னு மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறீங்க தேர்தலுக்காக. நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பதவிக்கு வந்துட்டா 10,000 ரூபா ரேஷன் கார்டுக்கு போடு, எல்லாரும் வச்சுக்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி பலதோட எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். மத்திய அரசு எங்களோடு இருக்குது, தேவையான நிதியை பெறுவோம். அதுக்கு அடுத்தது இப்போ 1000 ரூபா உரிமை தொகை மகளிருக்கு, இதை வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க திமுக கொடுத்துருச்சுன்ட்டு. தப்பு, நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதை வாங்கி கொடுத்தது அதிமுக தெரியுமா? எப்படிடா அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, அது எப்படா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அழுத்தம் கொடுத்துருக்காங்க. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டவொன்னு முதல்வர் அப்படி ஐயோ எடப்பாடியே பேசிவிட்டாரே, கேட்டுட்டாரே, எதிர்கட்சி தலைவர் நம்மளை கேட்டுவிட்டாரே, நடுங்கி அடுத்த மாதத்துலேருந்து 1000 ரூபா போட ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைன்னா போட்டிருக்க மாட்டாராம். நாங்கள் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். இதெல்லாம் பேசுகிறார், குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு. எப்பொழுது பார்த்தாலும் பத்திரிகையில் விளம்பரம். எப்போ கொடுத்தீங்க? 2.5 ஆண்டுகள் கழிச்சு கொடுத்தீங்க. நான் தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் இடத்துல நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுவரைக்கும் கொடுக்கல. 28 மாசம் ஆயிடுது. கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? இல்லாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் வேற வழி இல்லாம ஸ்டாலின் இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். சும்மாலாம் கொடுக்கல, அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சது.